கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்கிற ஒரு வார்த்தை யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சம் கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து என்ற ஒளி நமக்குள்ளே இருக்கும்போது நாம் எப்படி பிரகாசிப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதல் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்த்தோம். நேற்று தினத்திலே கூட அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் போது நம் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாளிலே கூட நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய முகங்கள், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15-16 வாசிக்கும் போது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீ போய் சூசானிலே இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தன் கற்பித்தபடியெல்லாம் செய்தார். ஆகாஸ் வேறு ராஜா சூசான் அரண்மனையிலே துஷ்ட ஆமானின் வார்த்தைகளுக்கு கேட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா யூதர்களையும் சங்கரிக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை பிறப்பித்தார். இது மொர்தெகாய்க்கு கேள்விப்பட்ட போது யூதர்கள் எல்லாம் மடிந்து போய் விடுவார்களே, சங்கரிக்கப்படுவார்களே என்று சொல்லி அவர் அந்த இரட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்ததை எஸ்தர் பார்க்கிறாள். அப்பொழுது எஸ்தர் எதற்காக இப்படி செய்கிறாய் என்று கேட்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆத்தாகு மூலமாய் அந்த மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்கிறான், சூசான் அரண்மனை கலங்கி கொண்டிருக்கிறது, துஷ்ட ஆமான் புறப்பட்டு விட்டார், எல்லா யூதர்களையும் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி, இதோ நீ மௌனமா இருக்கிறதற்கு இது காலம் அல்ல, ஒருவேளை இந்த மேன்மையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கலாமே என்று சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள், சூசான் அரண்மனையிலே ஒரு தவறான சட்டம் உண்டு. அது என்ன சட்டம் என்றால், ராஜா கூப்பிடாமல் ராஜாத்தியாகிய நான் அவருடைய அரண்மனைக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படி சட்டத்தை மீறி நான் பிரவேசித்தால் எனக்கு தலை சிரசேதம் பண்ணப்படும். நான் திருமணமாகி 30 நாட்கள் ஆகிறது. இந்த 30 நாட்கள் ஒரு நாள் கூட ராஜா என்னை இன்னும் அழைப்பிக்கவில்லை, நான் எப்படி செல்வேன்? அப்பொழுது அவள் அந்த மொர்தெகாய் சொல்லுகிறாள், நீ மட்டும் தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா என்று சொல்லும்போது அவள் ஒரு யோசனை சொல்லுகிறாள், இதோ நானும் என் தாதிமாரும் 3 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபம் செய்வோம், நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் முடிந்து நான் சட்டத்தை மீறி கடந்து போகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி, ஏன் சொன்னால் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி, ஒருவேளை ராஜா சட்டத்தை மீறி ஏன் நீ கடந்து வந்தாய் என்று சிரசேதம் பண்ணிவிட்டாலும் பரவாயில்லை, நான் என் தேசத்துக்காக நான் திறப்பிலே நின்று கடந்து போகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே தரித்திருந்து உபவாசித்து அவள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். ஜெபித்து முடித்து 3ஆம் நாள் அவள் அரண்மனை முற்றத்திலே கடந்து போகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரண்மனை முற்றத்திலே கடந்து போகும்போது ஜெபம் காரியங்களை எப்பவுமே மாறுதலாய் முடிய செய்யும். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஜெபிக்கிறவனுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலே பிரகாசம் தான் உண்டு. ஜெபிக்கும் போது இருள் நம்மை விட்டு நீங்கி போகும். எஸ்தர் அந்த ஜெபத்தோடு அவள் கடந்து போகிறாள். அந்த இடத்திலே முற்றத்திலே நிற்கிறாள். அரண்மனை சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆகாஷ் ராஜா முற்றத்திலே நிற்கிற ராணியை பார்த்து ஒரு செங்கோலை நீட்டி 3 காரியங்கள் கேட்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானால் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவள் ராஜ்யத்தில் பாதி கேட்கிறதற்கு போகவில்லை, ஆத்துமாக்களுக்காக போராடி கடந்து போனாள். அப்பொழுதும் அவள் ராஜாவிடத்திலே ஒன்றும் சொல்லாமல் 30 நாட்கள் திருமணமாகி ஆகிவிட்டது, ஒரு நாள் கூட என் கைகளினால் நான் சமைக்கவில்லை, நான் உங்களை விருந்துக்கு அழைப்பிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், ஜெபத்திலே தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கும், ஒரு ஞானம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவள் எனக்கு ஜனத்திற்கு என்று போராடி இருந்தால் ஆகாஸ்வர ராஜாவுக்கு அந்த இடத்துல என்ன சிந்திக்க வேண்டும் என்று யோசித்திருக்க முடியாது. ஏனென்றால் அவள் முத்திரை போட்டிருக்கிறார். அவள் எவ்வளவு அழகாய் தேவன் அவளுக்கு ஞானத்தை தந்தார். ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீகளுக்கு விசேஷமாய் சொல்லுகிறேன், அதிகாலையிலே எழும்பி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். எப்படி தெரியுமா?
குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபையும் ஞானத்தையும் விவேகத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எஸ்தருக்கு சொன்னார், விருந்துக்கு கூப்பிடு. விருந்துக்கு கூப்பிட்டார். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், அந்த ஆமானையும் அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி 2 பேரும் விருந்துக்கு போறாங்க. விருந்து பரிமாறப்படுகிறது. அப்பொழுதும் ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமா? அப்பொழுதும் அவள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ராஜா, இப்பொழுது உங்க டேஸ்ட் எல்லாம் எனக்கு தெரியும். நாளைக்கு திரும்ப ஒரு விருந்துக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நீங்கள் அந்த விருந்துக்கு ஆமானை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ராஜாவுக்கு எவ்வளவு சந்தோஷம். எப்பவுமே புருஷன்மார்களுக்கு மனைவிகள் நல்லா சமைத்து கைகளினால் பரிமாறும் போது அந்த புருஷனுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு இருக்கிறதா என்று கூட பார்க்க மாட்டார்கள். அது எல்லா புருஷர்களுக்கும் ஒரு விசேஷித்த கர்த்தருக்கு ஆசை உண்டு. அப்படியாய் இவள் சமைத்து ருசியாய் பரிமாறும் போது திரும்ப கேட்கிறார், இன்னொரு நாள் விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த நாள் விருந்துக்கு போகும்போது திரும்ப ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தில் பாதி வேண்டுமா? உனக்கு தருகிறேன். அப்பொழுதுதான் அவள் மிக ஞானமாய் மிக அழகாய் செபத்தோடு தைரியமாய் சொல்லுகிறார், ராஜா, இப்பொழுது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அவள் சொல்லுகிறாள், அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் அப்போ கூட எனக்கு இந்த வேண்டுதலை செய்யும் என்று சொல்லல. ஜபத்துல தான் நமக்கு தாழ்மை கிடைக்கும். ஜபத்துல தான் நமக்கு பொறுமை கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜபத்துல தான் நமக்கு என்ன பேச வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். அப்பொழுது கூட உமக்கு சித்தமானால், ராஜா தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவள் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் அவள் சொல்லுகிறாள், உமக்கு சித்தமானால். அந்த குஷ்டரோகி சொன்னா பாத்தீங்களா, என்னை குணமாக்குவதற்கு பாத்திரமானல்ல, ஆனால் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி, உமக்கு சித்தமானால் என்று சொல்லும் போதே தேவன் உள்ளம் எவ்வளவு அகமகளும் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நீங்க எல்லாவற்றையும் உங்க சுயசித்தத்தின்படி செய்து, சுய விருப்பத்தின்படி செய்து, உங்கள் பிள்ளைகளும் சுயசித்தத்தின்படி சுய விருப்பத்தின்படி செய்கிறதினால்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் இல்லாமல் கடந்து போகிறது. இவள் சொல்லுகிறாள், உன்னுடைய சித்தமானால் என் வேண்டுதலுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் ஜீவனுக்கும் என் மன்றாட்டுக்கும் என் ஜனங்களுக்கும் கட்டளையிடுவீராக. எங்களை அடித்து கொன்று நிர்மூலமாகும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதோ, பட் நாவ், அவர் சொல்கிறார், இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது. ராஜாவுக்கு உண்டான நஷ்டத்திற்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது. ராஜாவுக்கு உண்டான நஷ்டம் என்ன? அந்த சட்டத்தின்படி மனைவியாகிய இந்த எஸ்தரும் மரிக்க வேண்டும். அது எவ்வளவு அழகாய் சொல்லுகிறாள். நான் அடிமைகளாக வெள்ளாட்டிகளாக விற்கப்பட்டு போனோமானால் நான் மௌனமாய் இருப்பேன். பட் நான் இப்பொழுதோ அப்படி இல்லை. ராஜாவின் நஷ்டத்திற்கு நான் எப்படி உத்தரவு கொடுக்க முடியும் என்று சொல்லும் போது, யார் அதை செய்தது என்று சாப்பாடு போட்டு ரெடியா ஆமானை வச்சிருந்தா. ஆமானை காண்பித்தாள். அந்த மொர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரத்திலே ஆமான் தூக்கி போடப்பட்டார். எஸ்தர் மாத்திரமல்ல, யூத கோத்திரமே காப்பாற்றப்பட்டது. அந்த யூத கோத்திரத்திற்கு எப்படி ஒரு பிரகாசம் வந்தது தெரியுமா? எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்து பாருங்களேன். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்து கொண்டாடும் அந்நாள் நல்ல நாளாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தை சேர்ந்தார்கள். ஒரு ரட்சிப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது, ஒரு மகிமை அந்த யூதருக்குள்ளே எஸ்தருக்குள்ளே வந்த காரணம் என்ன? ஒரு பிரகாசம் வந்த காரணம் என்ன? ஜெபம். ஹல்லேலூயா. தானியேல் வாழ்க்கையில் இருந்த ஜெபம் சிங்கத்தின் வாயை கட்டி கர்த்தர் தானியேலை ராஜ மேன்மை அடையும்படி செய்தார். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவின் ஜெபம் அக்னி, அந்த அக்னி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட போது கூட ஜெபம் அதை அவித்து போடும்படி கர்த்தர் கிரியை செய்தார். இன்றைக்கு நீ ஜெபிக்கும் போது உனக்கு விரோதமாய் எத்தனை சத்ருவின் படை எழும்பினாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போபடி செய்வார். ஜபத்தை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள்.
ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இருளை பிரகாசிக்க செய்வார். ஒரு குடும்பம் 8 மணி ஆனவுடனே அவர்கள் குடும்ப ஜெபம் செய்வார்கள். 8 மணிக்கு பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து ஒரு சங்கீதம் வாசித்து ஒரு பாட்டு பாடி ஜெபிப்பார்கள். அந்த வழியாய் பில்லி சூனியத்தினால் கட்டப்பட்டு ஒரு வாலிபன் கடந்து போய் கொண்டிருந்தான். அவன் விரும்பி சாப்பிடுகிற ஒரு ஆகாரமே பன்னியுடைய மலம். அவ்வளவு சூனியம், அவ்வளவு பில்லி சூனியம் அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. நிர்வாணியாய் நடந்து கொண்டிருந்தான். எச்சிலைகளை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருந்தானாம். இதை நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வழியாய் போனவன் திடீரென்று அந்த வீட்டின் பாட்டு சத்தத்தை கேட்டு அந்த வீட்டு வெளியே அந்த வீதியிலே நின்று விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நின்று அந்த பாட்டை கேட்க கேட்க அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. பன்னி மலத்தை சாப்பிடுவதை நிறுத்தினான். ஆடைகளை உடுத்த ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்ய ஆரம்பித்தான். சரியா 8 மணிக்கு அந்த வாசலுக்கு வந்து விடுவான். உள்ளே இருக்கிறவர்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. இது 2-3 மாதங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவன் 8 மணிக்கு வந்துட்டான். ஆனா அந்த வீட்டுல பாட்டு சத்தம் கேட்கல. இருளா இருந்துச்சு வீடு. ஆனா வீடு திறந்து இருந்துச்சு. அன்றைக்கு தான் முதல் முறையாக கேட்டு திறந்து வீட்டுக்குள் போய் காலிங் பெல் அடித்தான். அந்த வீட்டில் இருக்க அக்கா வெளியே வந்து, நாங்களே சண்டை போட்டுட்டு சாப்பிடாம இருக்கோம், நீ ஒரு பரதேசியாட்ட வந்திருக்கிறாயே, பிச்சை கொடுக்கறதுக்கு இப்போ எதுவும் இல்லை போ என்று வெளியே துரத்தி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்ப பெல் அடிச்சான். திரும்ப அவர்கள் துரத்த பார்த்தார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், அக்கா கொஞ்சம் கேளுங்க. அவன் எல்லாவற்றையும் சொன்னான். நான் இப்படி ஒரு நிர்வாணியாய் பன்னி மலத்தை சாப்பிட்டு நான் ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பில்லி சூனியத்தினால் கட்டப்பட்டு இந்த ஜெபம் தான் என்னை மாற்றினது என்று சொன்ன உடனே அவர்கள் வியந்து போய் உள்ளே அடைத்து கணவன் மனைவி ஒப்புரவாகி லைட்டெல்லாம் போட்டு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாட ஆரம்பித்தார்கள். பாட 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 அவனுக்குள்ள இருந்த கட்டு உடைஞ்சது. பிசாசுடைய கிரியைகள் வெளியேறினது. அவர்களை ஊழிய காலத்திலே கொண்டு போனார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார். பெரிய ஒரு ஊழியக்காரன் ஆலயத்திலேயே தங்கி அந்த ஊழியரோடு ஊழியம் செய்ய தொடங்கினார். அவர் ஒரு பெரிய ஊழியக்காரராய் மாறினார். யார் தெரியுமா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக இறந்து போன பாஸ்டர் ஏசன்னா. ஆந்திரா மாநிலத்தையே கலக்கின அந்த பாஸ்டர் ஏசன்னா அவர்கள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபித்த அவரை ரட்சித்தது ஒரு குடும்ப ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்தது ஒரு குடும்ப ஜெபம். பில்லி சூனிய கட்டு சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினது ஒரு குடும்ப ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைப்பிரதி அல்ல, வேதாகமம் அல்ல, வேதாகம கல்லூரி அல்ல, ஒரு பிரசங்கம் அல்ல, ஒரு குடும்ப ஜெபம். ஒரு குடும்ப ஜெபம் வீதியில இருக்கிற ஒருவனை மாற்றுமானால் உன் வாழ்க்கையில் இந்த குடும்ப ஜெபம் உன் வீட்டில இருக்கும்போது உன் குடும்பத்துக்குள் இருக்கிறவர்களை, உன் கணவனை, உன் பிள்ளைகளை, உன் உற்றார் உறவினரை கர்த்தர் ஏன் மாற்ற முடியாது? நிச்சயமாக மாற்ற முடியும். இன்றைக்கு நீங்கள் அந்த பலிகளை செலுத்துங்கள். ஜெபம் ஒரு ராஜ்ய மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஏன் வெளிச்சம் இல்லை, பிரகாசம் இல்லை? இன்றைக்கு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்தகாரம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காரியங்கள் மாறுதலாய் அமைய இன்றைக்கு அந்த ஒளியாகிய கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே கடந்து வரும்போது அந்த குடும்ப ஜெபம் என்ற பலிபீடம் உன் வீட்டிலே ஏறெடுக்கப்படும் போது, அந்த ஜெப தூபம் உன் வீட்டிலே கடந்து வரும்போது எல்லா கட்டுகள் கர்த்தர் உடைத்து உன் குடும்பத்தில் அனைவரையும் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யூதருக்கே ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு அபிஷேகம் இருக்குமானால் உன் குடும்பத்திலும் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் அமைக்க ஜெபம் ஒரு போராயுதம் என்பதை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசித்து கொண்டிருக்கிற நல்ல பிதாவே, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சமாகிய கிறிஸ்துவின் ஒளி எங்களுக்குள்ளே வரும்போது எப்படி பிரகாசிக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்கள். உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆண்டவரே அப்பா, ஜெபிக்கும் போது ஒரு பிரகாசம் எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, மரணம் தருவாயிலே நின்று அவளுடைய வாழ்க்கையிலே செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் செய்த ஜெபம் யூதருக்குள்ளே ஒரு வெளிச்சம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஆண்டவரே ஒரு கிருபை ஆண்டவரே ஊற்றப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே இயேசுவினுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப ஜெபம் அவர் வாழ்க்கையை மாற்றினதை பார்க்கிறோமே. இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்ப ஜெபம், தனி ஜெபம், கூடி ஜெபிக்கிற ஜெபம்
ஆண்டவரே கட்டுகளை உடைத்து கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாவதற்காய் ஸ்தோத்திரம். இருளைந்திருக்கிற வாழ்க்கைகள் பிரகாசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பில்லிசூனியத்திலே கட்டப்பட்டவர்களை விடுதலை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் என்ற போராயுதத்தை எந்த விதத்திலும் நிசாரமாய் எண்ணாதபடிக்கு ராஜா ஜெபித்து ஜெயம் எடுக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.